அன்பு கூர்ந்தார், பாவங்களற கழுவினார். கழுவி நம்ம ராஜாக்களா மாற்றி இருக்கிறான். சும்மா கழுவி பரவாயில்லப்பா பாவங்களற கழுவிட்டேன் விட்டு அப்படியே அனுப்பிட்டேன்னு சொல்லல, நம்ம ராஜாக்களா மாற்றி இருக்கிறான். ராஜாக்கள்னா ஆளுகை செய்கிறவங்களா மாற்றி இருக்கிறான் வேதம் சொல்லுது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்குன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். வசனம் சொல்லுது, நம்மில் அவர் அன்பு கூர்ந்தார் இருக்கு. ஒரு மனிதனை நேசிக்கிறோம் என்றால் அந்த மனிதனுக்கு ஒன்று செய்கிறோம். அன்புங்கிறது செயலோடு இணைந்தது தான் அன்பு. தேவன் நம்மை நேசித்ததுனாலே நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறார்னு இருக்கு. தேவன் நம்மை நேசித்ததுனால நம்முடைய பாவங்களை கழுவினார்னு சொல்லலை, நம்முடைய பாவங்களற கழுவி இருக்கிறார்னா கம்ப்ளீட்டாக கழுவி இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு பாவம் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒட்டாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக பெர்ஃபெக்டாக கழுவி அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தி இருக்கிறான்னு சொல்லுது. அதான் தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பு. இன்னைக்கும் குற்ற உணர்வில், அவமானத்தின் உணர்வில், தகுதி இல்லை அப்படிங்கிற உணர்வு நான் வாழுகிறோம் என்றால் நான் 2 பேரை இன்சல்ட் பண்ணுறேன்னு அர்த்தம், 2 பேரை அவமானப்படுத்துகிறேன்னு அர்த்தம். ஒன்று கிரையன் கொடுத்தவரை அவமானப்படுத்துகிறேன், அவமானத்தின் உணர்வில், குற்ற உணர்வில் எனக்கு தண்டனை வரும், எனக்கு ஆசீர்வாதம் வராதுன்னு நினச்சோம்னா அவரை அவமானப்படுத்துகிறோம். என்றால் நீங்கள் செய்த செயல் முற்றிலுமானது கிடையாது. இன்னமும் என் பாவத்துக்கு தண்டனை இருக்குது அப்படி நினச்சோம்னா நீங்கள் முற்றிலுமாக முடிக்கலை, நீங்கள் முடிந்ததுன்னு சொன்னது முடியலை, கொஞ்சம் இருக்குங்கிறீங்க. அது மட்டுமல்ல, அவர் செஞ்ச செயலின் அடிப்படையில் அவர் திருப்தியானார் இருக்கு பிதாவாகிய தேவன். அவரை பார்த்து சொல்கிறோம் திருப்தி அடையாதீங்க, நான் என் செயலின் மூலமாக நம்மை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லும் பொழுது அவரை இன்சல்ட் பண்ணுறோம். அவர் நம்ம அன்பு கூர்ந்தாரா? கூர்ந்தார் என்றால் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறார்னு அர்த்தம். இன்னும் அவமானத்தின் உணர்வு, குற்ற உணர்வின் உணர்வு, நான் சரியில்லை, எனக்கு நன்மை நடக்காதுன்னு நினைச்சோம்னா அவர் என்னை பாவங்களற கழுவினார் என்பதை நாம் விசுவாசிக்கவில்லைன்னு அர்த்தம். பாவங்களற கழுவி அப்படி விடலை, அன்பு கூர்ந்தார், பாவங்களற கழுவினார். கழுவி நம்மை ராஜாக்களா மாற்றிருக்கிறான் இருக்கு. சும்மா கழுவியை பரவாயில்லப்பா பாவங்களற கழுவிட்டேன் விட்டு அப்படியே அனுப்பிட்டேன்னு சொல்லலை, நம்ம ராஜாக்களா மாற்றிருக்கிறான். ராஜாக்கள்னா ஆளுகை செய்கிறவங்களா மாற்றிருக்கிறான் வேதம் சொல்லுது. பாவத்தை ஆளுகை செய்யணும், வியாதியை ஆளுகை செலுத்தணும், குழப்பங்களை ஆளுகை செலுத்தணும், பிசாசை ஆளுகை செலுத்தணும். எல்லாவற்று மேல கர்த்தர் நம்மை கிங் மாதிரி வச்சிருக்கிறார். உங்களை பார்க்கும்போது அந்த அடையாளத்தோடு பார்க்கிறோம் என்றால் நம் மீட்பை மதிக்கிறோன்னு அர்த்தம். மீட்பவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை நான் கனப்படுத்துகிறேன்னு அர்த்தம். வேதம் சொல்லுது, ராஜாவினுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்குன்னு இருக்கு. ஒரு அதிகாரம் உள்ள ஆளா, ஆளுகிறவர்களை தான் கர்த்தர் நம்மை மாய்த்திருக்கிறார். பாவ உணர்வு இருக்கு, குற்ற உணர்வு இருக்குன்னா அவங்களை ஆளுகை தன்மை போயிரும் தெரியுமா, கான்ஃபிடென்ட்டே போயிடும் உங்களுக்கு. நீ சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க, அப்படியே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படி குறைஞ்சிரும். அப்புறம் எதையுமே ஆளுகை செலுத்த முடியாது. இன்னைக்கு அநேக மக்கள் சொல்றாங்க இந்த கிருபையின் போதனால தப்பு, எப்படினாலும் வாழ வச்சிரும். அதாவது பாவம் செய்யறதுக்கு அவுத்து விட்டது மாதிரி ஆயிரும். சிலர் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் மெய்யான தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கீங்க, தேவனுடைய அன்பையெல்லாம் ஆட்கொள்ளப்பட்டுகிறீர்கள் என்றால் பாவம் நம்மை ஆளுகை செய்ய மாட்டாது. வேதம் சொல்லுது, நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை ஆளுகை செய்யாதுன்னு இருக்கு. கர்த்தர் நம்ம கழுவி அப்படி விடலைங்க. கர்த்தர் நம்ம கழுவி ஒரு பொசிஷனில் கொண்டு போய் நிறுத்தினார், நம்ம ஆளக்கூடிய பொசிஷனில் வச்சார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கல்ஃப் கண்ட்ரிலாம் விபச்சாரம் போன்ற காரியத்துக்கெல்லாம் சென்டென்ஸ், அதாவது கொன்றுவாங்க. விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க,
இந்த கையும் களவுமாக பிடிச்சிட்டோம்னா கல்லறிஞ்சு கொண்டுருவாங்க. அங்கெல்லாம் அது தடை செய்யப்பட்டது. சில கண்ட்ரியில் சில ஏரியாவே இருக்குது, அது வந்து அலௌடு பண்ணப்பட்டிருக்கு. சில கண்ட்ரியில் வந்து அது மரண தண்டனை. சில விபச்சாரிகள் பிடிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் விபச்சாரம் பண்ணிக்காம பிடிச்சிட்டாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவங்களே கல்லறிஞ்சு கொல்லணும்னு சொல்லுது, கொன்றணும்னு இருக்கு. ஒரு புது ராஜா வந்திருக்கிறார், புது கிங், ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் கிங் வந்திருக்கிறார். நல்லவர், அழகானவர், பண்பானவர், இரக்கமுள்ளவர். அவர் சொல்கிறார், சரி உங்களை எல்லாம் மன்னிச்சிடேன் போங்க, இனிமேல் பாவம் செய்யாதீங்கன்னு அனுப்பிவிடுறார். அது உங்கள் லைஃப்பை மாற்றிடுமான்னு கேட்டோம்னா கம்ப்ளீட்டாக மாற்றும் சொல்ல முடியாது. ஒரு பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணிடும். சரி இந்த வட்டம் மன்னிச்சிருக்காருல்ல, அடுத்த வட்டையும் மன்னிக்காமல் போகிறாரு அப்படிங்கிற எண்ணம் வரும். மன்னிச்சு வெளியே விட்டார். வெளியே விட்டும்போது ராஜா ஒரு நாள் அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ் காரில் அப்படியே போகிறாரு. போகும்போது அப்படி சைடில் பார்க்குறாரு, இந்த மன்னிக்கப்பட்ட ஸ்திரீயெல்லாம் ஒரு பெண். பார்த்தோன்னே இவளை கல்யாணம் பண்ணான்னு ஒரு ஸ்பார்க் உண்டாகுது. அவளை கல்யாணம் பண்ணி ராணியாக மாற்றிட்டார். இப்போ மாறி வாழக்கூடிய பொட்டன்சியல் இருக்கா? இப்போ விபச்சாரி இல்லை, இப்போ ராணி, ஒரு கிங்குடைய மனைவி. இப்போ மாற்றப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு பொட்டன்சியல் இருக்கா? ஒரு ஆற்றல் இருக்கான ஆற்றல் இருக்கு. கர்த்தர் நம்மை பாவங்களற கழுவி விடலை, பாவங்களற கழுவி நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தமக்கு முன் நிறுத்தினார்னு இருக்கு. பாவங்களற கழுவி விடுறது வேற, நம்மை ஒரு பொசிஷன்ல வைக்கிறது வேற.